1962 மார்ச் 15 அன்று அமெரிக்காவின் அதிபர் ஜான் எஃப் கென்னடி வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அமெரிக்க மக்கள் தினசரி பொருட்களை வாங்கும்போது எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். அன்று அவர் காங்கிரசுக்கு ஒரு சிறப்பு உரை அனுப்பினார். அதில் அவர் ஒரு புரட்சிகரமான வாக்கியத்தைச் சொன்னார். நுகர்வோர்கள் என்பவர்கள் நாம் அனைவரும் தான். நாம் அனைவரும் பெரிய பொருளாதார குழு. ஆனால் நமது குரல் மட்டும் அடிக்கடி கேட்கப்படுவதில்லை. அவர் முதல் முறையாக உலகத் தலைவராக நுகர்வோருக்கு 4 அடிப்படை உரிமைகளை அறிவித்தார். பாதுகாப்பு உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, கேட்கும் அதாவது குரல் கொடுக்கும் உரிமை. பின்னர் இது 8 உரிமைகளாக விரிவாக்கப்பட்டது. இந்த ஒரு உரையால் உலகமே மாறியது. நுகர்வோர் இயக்கங்கள் வலுவடைந்தன. பொருட்களின் தரம், விளம்பரங்களின் உண்மைத்தன்மை, இழப்பீடு போன்றவை சட்டமாக்கப்பட்டன. இதன் விளைவாகவே 1983ஆம் ஆண்டு முதல் மார்ச் 15 அன்று உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்பட ஆரம்பித்தது. இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த தினம் நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படுகிறது. இந்த சம்பவம் நமக்கு சொல்வது என்னவென்றால், ஒரு தலைவரின் ஒரு தைரியமான உரை கூட உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதுதான். நாம் அனைவரும் நுகர்வோர்கள். நமது உரிமைகளை தெரிந்து கொள்வோம். மார்ச் 15 இன்று உங்கள் உரிமைகளை நினைவூட்டும் சிறப்பு நாள்.